எல்லாருமே வாய்ப்பாடு வைப்பீங்க அப்படின்னு சொன்னார் எங்கள் பெரியப்பா. சரி சொல்லிட்டு எல்லாருமே எல்லாம் மூளைக்கு எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடுவில் உட்காந்துக்குவார். நாங்களாம் படித்து என்ன பண்ணோம், அந்த வாய்ப்பாடெல்லாம் எழுதி எல்லாமே காமிச்சிட்டோம். 12வது வரையும் எழுதி காமிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து 10 வாய்ப்பாடு ஒப்பிக்கணும், எல்லாருமே வந்து ஒப்பிச்சே ஆகணும் நிற்க அப்படின்னு கண்டிஷன் போட்டாருங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் பெரியப்பா என்ன பண்ணாரு, படுத்துக்கிட்டாரு. கீழே படுத்துக்கிட்டே முழிச்சிட்டு தான் இருந்தார். ஒவ்வொருத்தராக வந்து எல்லாரும் 10 வாய்ப்பாடு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்கள் அத்தை பொண்ணு, எங்கள் பெரியப்பா பிள்ளைங்க எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் மட்டும் என்ன பண்ணாங்க, 8ஆம் வாய்ப்பாடு வரையும் கரெக்டாக சொல்லிட்டேங்க. அந்த 9ஆம் வாய்ப்பாடில் 1 9 9 2 9 18 3 24 4 36ன்றத கடைசியில் அப்படியே சரியாக வரல. எங்கள் அத்தை பொண்ணு நல்ல வேலைங்க, அந்த வாய்ப்பாடு புக் அப்படி விரிச்சு காட்டினோன்னா அதை பார்த்து கடன்னு சொல்லிட்டேங்க. நல்ல வேலைங்க, அந்த 9ஆம் வாய்ப்பாடையும் சொல்லி முடிச்சாச்சு. அதனால வந்து 10ஆம் வாய்ப்பாடு முடிச்சிட்டோம் நாங்கள் எல்லாருமே. அப்புறம் என்ன பண்ணாரு, இந்த லீவ் டைமில் என்ன பண்ணுவாருன்னா எங்கள் பெரியப்பா அந்த வீட்டை சுற்றி க்ளீன் பண்ண சொல்லுவாருங்க. பிள்ளைங்களை வச்சே நல்லா ஆனால் வேலை வாங்குவார். நல்லா வீட்டை சுற்றி எல்லாருமே என்ன பண்ணோம், அந்தந்த மூளைக்கு பிரித்து கொடுத்துருவாரு. நாங்கள் ஒரு ஆள் வீடு பெருக்கணும், ஒரு ஆள் வீடை க்ளீன் பண்ணணும், ஒரு ஆள் வந்து பில்லு